குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு 4 விஷயம். ப்ரொஃபஷ்னல் லைஃப், இட் இஸ் அபவுட் லைஃப். ஓகே. ஸோ லைஃப்பில் ப்ரொஃபஷ்னல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அஃபிஷியல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எனி இண்டிபெண்ட் பர்சன், ஓகே, ஹூ இஸ் அன் அடல்ட். வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் சில்ட்ரன். நம்ம வந்து ஆஃப்டர் 18 கூட சொல்ல முடியாது. பிகாஸ் 18 இயர்ஸ் வந்துட்டு தே ஆர் மெச்சோர்ட், தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ், தே வாண்ட் டு அச்சீவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து ஒரு மேஜருக்கு உண்டான டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலில் இந்த ஏஜ் ஆஃப் 18 இருக்குது. அதாவது உலக அளவுக்கு இருக்க வேண்டிய அறிவு இருக்கும். அதுக்கப்புறமா சில படிப்பறிவுகள்லாம் இருக்கும், சில திறமைகள்லாம் இருக்கும். அப்படின்னு ஒரு ஃபுல்லி மெச்சோர்டாக ஒரு 18 இயர்ஸ் வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ்குள்ளே போகிற மாதிரி சொல்கிறது. மோஸ்ட் ஆஃப் தெம் வில் சே தே ஆர் ஸ்டில் இன் த டீன்ஸ். யூ ரிமெம்பர் 18, 19 இது எல்லாமே வந்து டீனோட ஏஜ் குரூப்பில் இருக்குது. த டூனிங் அண்ட் த டீனிங் அண்ட் மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு சில ஒரு ஃபேஸை லைக் யூ கேனாட் லெட் கோ ஆஃப் யுவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், or you have so much of dream that you want them along with you, but still they won't be able to travel. They won't be able to fit into your aspirations levels. அதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் நம்ம 11th 12thலாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போது அந்த 16லலாம் 10th முடிச்சு 11th 12th எல்லாம் முடிச்சு குரூப் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு, and then when they are going into some specialization, they are becoming specialists in something. They have peculiar talents that they can make use of for the good of themselves and for the good of people who are around them. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏஜ், ஓட்டிங் ஏஜ்ன்னு சொல்கிறது வந்துட்டு லைக் தட் யூ கேன் இண்டிபெண்ட்லி சே சம்திங், தட் யூ கேன் கிவ் வே டு யோர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் வாட் யூ பிலீவ் இன் அண்ட் வாட் யூ வாண்ட் டு ஃபோஸ்டர். அதெல்லாம் வந்து சொல்லும் போது 18 வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. லைக் லெட் தெம், தே ஹாவ் டு சே அது, ஏன்னா தே ஆர் த ஃபியூச்சர். ஓகேவா? ஆல் தட் ஹஸ் கான் இஸ் த பேக் எண்ட். அது வந்து ஒரு 18 இயர்ஸ் கடந்து இவங்க வந்திருக்காங்கன்னும் போது யூ ஹாவ் டு கிவ் தெம் சம் ஸ்பேஸ் டு put on their views and how they need to take off the life that needs to go ahead with. Take off போது either they want to be the celestial people or the go by அப்படின்னும் போது among other members of people. ஸோ அப்போது சில பேருக்கு தான் வந்து அந்த ஒரு செலஸ்டியலான ஒரு சுப்ரிமெசின்னும் போது ஒரு சில காட்லியான ஒரு சில கிரேவிங்ஸ் இருக்கும். லைக் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்களோட ட்ரீம் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினர்லி ப்ரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினர்லி டேலண்டட். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஹோப் இருக்கணும். லைக் தே வாண்ட் டு பி லைக் தட் அப்படின்ட்டு. லாட் ஆஃப் டைம்ஸ் அந்த லைஃபோடைய லைக் எப்படி அவங்க வந்து வளர்க்கப்பட்ட விதம் இருக்கும், அவங்களால வந்து எப்படி அவங்க வளர்ந்தாங்க, அந்த சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைக்காகவே அவங்க வந்து அந்த சில நேரங்களில் சில பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. லைக் நீங்கள் அதுக்கு தான் செய்யணும். அதாவது இன்டைரக்டாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும், சில டைரக்டான த்ரெட்டுங்கெல்லாம் கூட இருக்கும். ஏன்னா the first time they are going to make an impression on the society they were brought out with, and they know what they believe in. நிறைய நேரங்களில் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அறிதலும் இருக்காது, புரிதலும் இருக்கும், பயங்கர ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இது இருக்கும். லைக் லெட் இட் கோ. அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான தெளிவாக இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் தான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறமா அதை இது பண்ணுவாங்க, போஸ்டர் பண்ணுவாங்க. 18 first time that you get to vote, and then that is the expression or the let out that you want to prove your ஒரு அது என்ன .1 தான் அது இருக்க போகுது. அந்த .1 ரிக்ரெஷனில் வந்து எதை அந்த மெஜாரிட்டியாக எவ்வளோ வந்திருக்கோ, யார் போய் அங்கே ரூல் பண்ண போகிறாங்களோ, யார் கவர்னிங்களுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பாங்களோ, யாரெல்லாம் வந்து என்ன மாதிரியான கொடி பிடிச்சின்னு இல்லை நடுவில் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் பண்ணுவாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து சில நேரங்களில் நம்ம ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ரொபாட்டிக்காக மெக்கானைஸ்டாக
ஹியூமன் வந்து வி டென் டு சேஞ்ச் இல்லை, லைக் நம்ம பிஹேவியர் சில நேரங்களில் மாடிஃபை பண்ணிப்போம், சில நேரங்களில் வந்து எது தப்பு ஓகே நம்ம அது அந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வி மைட் வாண்ட் டு some make some corrections upon our own decisions and corrections about our own impressions that we have held so far. ஸோ தேர் மைட் பி சர்டன் திங்ஸ் தட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது அது பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லைஃப். லைஃப் அது சொல்லும் போது லைஃப் பிஃபோர் அண்ட் லைஃப் ஆஃப்டர் இந்த ஒரு 2 விஷயம் இருக்குது. அண்ட் லைஃப் டியூரிங் அப்படி ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் வாட் வி சே இஸ் லைஃப் பிஃபோர் அப்படிங்கிறது லைஃப் ஆஃப்டர் இட் மீன்ஸ் த சேம். அதாவது நம்ம வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, நம்ம வர்றதுக்கு அப்புறம் என்னவா இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. இட்ஸ் ஆல் அன் இம்ப்ரெஷன் தட் ஹேஸ் கான் வித் ஆர் மெமரிஸ். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து ஆர் ஓன் த ஐக்யூ திங்கிங் த தாட். நம்ம வந்து எதை நம்ம வந்து அதிகமாக வந்து அறிவுத்திறமையோட பிலீவ் பண்ணுறோம், அந்த அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சில சிந்தனைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து செயல் வடிவங்கள் கொடுப்போம் இல்லையா. இன் ப்ராக்டிஸ் வி டூ சம்திங். ஸோ இதில் வந்து சில கான்ட்ரடிக்டரியான சில விஷயங்கள் கூட இருக்கும். எப்படின்னா வி மைட் ஹாவ் சம்திங் த தாட் தட் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன், and but because of the people around us we might want to behave in a different way. You are a different person, but because the society or because of the kind of people that you are around with, that you might want to உங்களுடைய லைஃப் ஸ்டைலே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இது வரும். என்ன சொல்கிறது, லைக் ஒரு டவுட் வரும். லைக் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது த்ரெட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா லைக் நம்மளுக்கு வந்து அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கோம். ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் போது நிறைய பேர் வந்து 18 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஆப்வியஸ்லி ஒரு ஃபேமிலின்னு வரும்போது ஒரு ஸ்மால் ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு வளர்ந்த காலேஜ் போகிற பையன் இருப்பான், அப்புறம் வேலைக்கு போகிற ஒரு கேர்ள் இருக்கான்னு வைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு நாய் ஒன்று சுற்றின்னு இருக்கும். நாயெலாம் ஓட்டு போடாது, ஓகேவா. இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் பூனைக்குன்னு ஏதாவது வளர்க்க வச்சுருப்பீங்க, அந்த பூனையெல்லாம் வந்து ஓட்டு போடாது. இப்போ வந்து ஹியூமன் லைஃப்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் டொமஸ்டிகேட்டடான பெட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெட்டாக இருக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெட்டாக இருக்கலாம். பட் இப்போ இந்த 4 பேருமே வந்து ஓட்டு போடக்கூடிய கெப்பாசிட்டிஸில் தான் இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அண்ட் பிகாஸ் தே ஆர் லிவிங், ஓகேவா. ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம வந்து அவங்க ஏதோ இங்கே தான் ஃபோட்டோவில் தான் இருக்கிறாங்க பாருங்கள், வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. இல்லைனா அவங்க வீடியோ காமிச்சிட்டு அந்த வீடியோவில் தான் பாருங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ ஃபைல் எடுத்து காட்ட முடியாது. தட் இஸ் வை ஃபிசிக்கலி தே ஹவ் பின் ஆஸ்க்ட் டு கோ டு அ போலிங் பூத்து. அந்த போலிங் பூத்தில் வந்து ஏன்னா போலிட் பியூரோ அது வந்து அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபிசிக்கலாக வந்து த பர்சன் இஸ் தேர் ஆர் நாட், அவங்களுடைய அந்த ஆத்தென்டிகேஷனான வச்சுருக்க அந்த இது டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி தான் போடுவாங்க. இதில் வந்துட்டு என்னுடைய ஒரு அனெக்டோட்டில் சொல்லணுன்னா, லைக் ஒரு ப்ரைவேட் செட்டப்பில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஷுட் நாட் பி டார்ச்சர்ட் ஸோ பேட்லி, பிகாஸ் எவ்ரி டைம் த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய பீப்புளோடைய அந்த வாக்கு கொடுக்கக்கூடிய அவங்களே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு இது கொடுப்பாங்க, ஸ்டேட்டில் வேறு கொடுப்பாங்க, சென்ட்ரலில் வேறு கொடுப்பாங்க, இல்லை ஃபாரின் எங்கே போனாங்கன்னா வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேர்டன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் எப்படி வந்ததுன்னா none of the above. So any candidate who has the affiliations of such a political party or teaming up with certain so much of a seat, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த none of the aboveங்கிற ஆப்ஷன் வரணும் அந்த லிஸ்டிங்கில் ஓட்டு போடும் போதே வந்து. ஸோ அப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் பண்ணணுமா, இல்லைனா வந்துட்டு எனி ப்ரைவேட் பர்சன் கூட ஓட்டு போட வராங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் எங்களுக்கு வந்து பர்சனலாக அந்த கேண்டிடேட் நல்லா தெரியும். எங்களுக்கு வந்து அந்த அஃபிஷியலாக பார்க்க முடியல அவங்கள. எங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. அந்த அஃபிஷியல் ஸ்டேச்சரில் வந்து நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கேண்டிடேட்டாக இருந்தால் கூட, பட் நாங்கள் வந்து அவங்கள சொசைட்டிக்கு தானமாக கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறதே எங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் வி நோ த பர்சன். அப்போ வி நோ த பர்சன் உங்களை விட வேறு யாருக்குங்க நல்லா தெரியும்? நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கலன்னா யார் யாரோ தெரியாதவங்களுக்குலாம் வாக்கு கொடுப்பாங்களா? தெரிஞ்சவங்க ஏற்கனவே அங்கே ஸ்திரமாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி எல்லாமே நல்லா தெரியும், நீங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அவங்க வரணும் பப்ளிக் லைஃப்லன்னு விருப்பப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்க பப்ளிக் லைஃப்க்கு வரக்கூடாது. அது அந்த ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு தான் அவங்க வந்து வெளியிலேருந்து ஒரு நல்ல ஒரு நபராக கேண்டிடேட்டு ஒரு பப்ளிக்கில் வந்து அவங்கள ட்ரஸ்ட்வர்தி பர்சனாக நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நாங்கள் வந்து எங்களுடைய பர்சனல் இதுலேருந்து இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க சாய்ஸ். வெதர் தே வுட் கோ, தே வுட் ஃபோஸ்டர் தேர் ஓட். அந்த கேண்டிடேட் ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுனே அந்த லைனில் வெயிட் பண்ணே இருக்கும்போது அங்கே இருக்க சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழலில் கூட சில நேரங்களில் டெசிஷன் மேக்கிங் வந்து நம்மளுக்கு மாறும். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயின்னு இருக்கும்போது நம்ம எதையோ நினச்சிட்டு எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் போயின்னு இருப்போம். ஆனால் அங்கே போய் அங்கே வெயிட் பண்ணி அங்கே இருக்க ஆளுங்களோட இதெல்லாம் பார்த்து அங்கே வெரிஃபிகேஷனு அது இதுன்னு எல்லாம் பார்த்து இதெல்லாம் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போகும்போது நம்ம அதாவது நிறைய நேரங்களில் வேறு இடங்க மாறி வந்தவங்களா இருப்பாங்க, இல்லை ரொம்ப காலமாக அவங்க அங்கேயே இருந்தவங்களா இருப்பாங்க. நான் இப்போ இல்லை, அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க, ஆனால் அங்கே தான் நாங்கள் வந்து ஓட் வந்து போட்டு போவோம் அப்படின்ற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணி அவங்க போடும்போது அவங்களுடைய அதுவும் வந்து மாறுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நாங்கள் என்ன ப்ரொஃபஷ்னலில் பார்த்தோம், லைக் எல்லாருக்கும் தான் இப்போது ஆண்ட்ராய்டு இருக்குது, டச் இது இருக்குது, ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸாக இருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆன்லைன் மொபைல்லேருந்து எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே டிஜிட்டல் லைஃப்குள்ளே அவங்களுக்கு வந்ததுக்கப்புறமா வை டோன்ட் தே இப்போ ரொம்ப ஓல்டு, அவங்களால வரவே முடியாது, அவங்களாம் வந்து ஏன் வெயிட் பண்ணணும்? ஹேண்டிகேப் பீப்புளெல்லாம் வந்து ஏன் வெயிட் பண்ணணும்? லைக் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து பிகாஸ் எவ்ரிபடி கேரிஸ். முன்னாடிலாம் வெறும் பேனா வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். உங்ககிட்ட பேனா இருக்குதா, உங்ககிட்ட பேனா இருக்குதா, பேப்பர் வாங்குறதுக்கு கூட வாங்க மாட்டாங்க, ஏதாவது இடத்துல எல்லோரும் சேர்ந்து வந்து பேப்பர் படிச்சுட்டு போவாங்க. அப்படிலாம் இருந்தாங்க, ரொம்ப எக்கனாமிக்கில் ரொம்ப சிக்கனமாலாம் இருந்திருக்காங்க. வீட்டில் கூட டீ போட்டு குடிக்க மாட்டாங்க, வெளில போய் டீ கடையில் உட்காந்தோன்னா ஒரு 10 பேரோட பேசுகிறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும்னு அந்த மாதிரி போய் உட்காந்து பேசிட்டு போகிறவங்கலாம் இருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போது ஓட்டு போட்டு அந்த லைனில் நின்று அவங்க வந்து உட்காரக்கூட முடியாமல் நின்றுனே இருந்து பண்ணுறதெல்லாம் அங்கே வந்து அவங்க இருந்த இடத்துலேருந்தே போட்டால் அது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. லைக் நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன்லேயும் நம்மளுக்கு பார்த்தா சரியாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸும் வந்து எதுவும் மிஸ்யூஸ் ஆகலை அப்படிங்கிறது இன்னும் கூட பயங்கர ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதுக்காக முயற்சி பண்ணாங்க. பட் என்னென்னா அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் டெம்பர்னோடனே ரொம்ப பயங்கர அட்வான்ஸ்டாக போய் எல்லோரும் பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு சயின்டிஃபிக் டெம்பர் தேவையில்லை. ஆனால் எப்படி சில யூசேஜில் இருக்கும், இல்லைன்னா இவங்களோட ஃபோனை இன்னொருத்தவங்களுக்கு மாற்றிக்குவோங்க, நாங்கள் சிம் கார்டு மாற்றிக்குவோம், நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்போம். அதே வந்து அந்த ஃபோன் வந்து ஒருத்தருக்கான இது கிடையாது, நாங்கள் வந்து நிறைய பேரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள்லாம் வந்து எல்லாரோடதுமே அதுக்குள்ளே வந்து கையடக்கமாக இருக்குன்ட்டு நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடிலாம் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூப்பிடுவாங்க, ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, ப்ரொஃபஷ்னல் டேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, படம் எல்லாம் எடுத்து நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி படத்தை அவங்கவுங்களே எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் டைப்பில் இருக்கக்கூடிய இதிலெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் கவர்னிங்க்கு உண்டான இதுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடிய சில நேரங்கள், ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய சில நேரங்கள், அப்புறம் நம்ம ஓட் போடும்போது நம்ம கரெக்டாக தான் போட்டோமான்னு நம்ம அதே யோசிச்சுனே நம்ம வந்து த்ரூ அவுட் அடுத்த 5 வருஷத்துக்கோ இல்லைனா 10 வருஷத்துக்கோ அப்படியே வாழ்கிறோமோன்னா அப்படி வாழ்கிறது கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம வந்து சில விஷயங்களில் நம்ம மாறுவோம். ஏன்னா நிலைப்பாடு மாறும்போது மக்களுடைய கூட்டு இது சேர இடங்கள் வந்து மாறுபடும் போது நம்மளோட தன்மையும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள்லையும் நம்ம அங்கீகரிக்கப்படுறோம். இல்லை இழக்க நேரிடுறதுக்கு பை ஆக்சிடென்டலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில்
ஆக்சிடெண்ட்டாக இது பண்ணுறோம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் ஆக்சிடெண்ட்டாக ஆகிறதுக்கு உண்டான இழப்புகள் வரும். அப்போ நம்ம வந்து அதெல்லாம் மொத்தமாக வாரி சுட்டின்னு எங்கேயாவது போய் நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சில வீணான முயற்சிகள் எல்லாம் கூட சில நேரங்களில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது தப்புன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் போது தான் சரியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். சரியான விஷயங்கள் எது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அப்படின்னு தப்பே இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பைப்போலார்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்போசிட்ஸ், இந்த மாதிரியான ஆப்போசிட்ஸ் வந்து இல்லாமல் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சில பேர் வந்து லைஃப்பில் ஒரு சில பேலன்ஸு ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது வாழ்ந்துட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய சில பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும். இல்லை நம்மளுக்கே வந்து அது சில சேலஞ்சஸான சில விஷயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஒரு இன்ட்ரோக்காக, அதாவது நான் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயங்களில் இந்த லைஃப் வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். பட் இதை வந்து வகைப்படுத்தி நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் வந்து ஒரு மீடியாவில் ஒரு ப்ரெஸ்க்குள்ளே இல்லை ஒரு மீடியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா பை த குவாலிஃபிகேஷன், பை எக்ஸ்பீரியன்ஸு, பை த கைண்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து நம்ம லைஃபு, கேமரா, ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு 3 விஷயங்களை சொல்லுவோம். அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்னா, பார்வையால் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் வந்து எல்லாருக்குமே கண் இருக்குது, எல்லாரும் தான் பார்க்குறாங்க. அப்போது வந்து எல்லாருமே தான் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தான் கண் இருக்குது. ஆனால் கேமராங்கிறது ஒரு டிவைஸ். லைஃபுங்கிறது வேற, கேமராங்கிறது வேற. நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செயல்படுத்துறதுல வந்து இருக்கக்கூடியது வந்து வேற. ஸோ அப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இந்த மாதிரியான ஒரு 3 டேர்ம் தான். இந்த 3 ஒரு டேர்மை வச்சுட்டு நம்ம வந்து எதில் நம்மளால் செயல்பாட்டில் நம்ம பண்ணுவோம். பீயிங் அ ப்ரொஃபஷ்னல் அப்படின்னும் போது இந்த லைஃப்க்கு உண்டான வார்த்தை வேறு, கேமராவுக்கு உண்டான வார்த்தை வேறு, ஆக்ஷனுக்கு உண்டான வார்த்தை வேறு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்குள்ளே போகும்போது அவங்க வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய யார் நபர்கள் வேணும், ஒரு நாயோ, ஒரு காக்காவோ, ஒரு பூனையோ, ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேணும் அப்படின்னு முன்னாடியே ஸ்கிரிப்டில் அது இவ்வளோதான் இருக்கும், அதெல்லாம் இருக்கா, பத்திரமா இருக்கா, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கான டேமேஜ் எதுவும் இல்லாமல் திரும்பவும் அது இன்சூரன்ஸ் ஒன்று எடுப்பாங்க. அப்படி இன்சூரன்ஸ் இல்லைனாலும் அதை வந்து பொருள் சேதம் ஒன்று வந்து இப்படி தான் எடுத்தோம், இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொன்னால் கூட சரி, இது வந்து வேறு ஒன்று வாங்கிக்கலாம். அப்போ நாங்கள் இது தான் எடுத்தோம், அப்புறம் பார்த்தா அந்த ஆளே காணாமல் போயிட்டாங்க, நாங்கள் எப்படி எடுத்துனே இருந்தோம், பார்த்தா ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போது வந்து ஸ்டாண்ட் பைக்கு சில வந்து லைஃப் சோர்ஸஸ் வச்சுன்னு இருப்பாங்க. ஏற்கனவே இறந்து போனாங்கள்ல, அவங்கள வந்து இந்த கேரக்டர் தான் நம்ம அப்படி சொன்ன பிறகு அந்த ஏற்கனவே இறந்து போன கேஸ் ஸ்டடியிலேருந்து சில பேரை வந்து ஒரு உருவக இதில் வச்சுருந்து அப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு நபருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைஃப் எனர்ஜியை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு இதுக்குள்ளே அப்படியே கட்டுக்குள்ளே வச்சு என்ன அப்படின்னா இல்லை, அது இயல்பாகவே நடக்கும். இல்லைன்னா நம்ம வந்து அவங்களும் அந்த ஸ்பிரிட் எனக்கு ஏவிஐயில் வந்து அப்படியே ஆளை வந்து அப்படியே வந்துனே இருக்காது லைனாக. ஸோ அப்போது அந்த ஃபேஸ்க்குள்ளே, அந்த கேமராக்குள்ளே, இல்லைன்னா அந்த என்ன ஒரு இதுவோ அதுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அது பண்ணுவாங்க. அதோட வந்து அது முடிஞ்சிடும். சில நேரங்களில் அந்த லைஃப் எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு நிஜமாகவே உருவாக்கம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். பை ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு. சும்மா நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து ஏதோ தப்பாயிடுச்சு அப்படின்னு சின்ன சின்ன பசங்க விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு கிடையாது. இல்லைன்னா வேணும்னே ரொம்ப வயசான ஆளுங்க, எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்க கூட ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு சில புத்திலாம், ஏன்னா நிறைய ஆவிங்க அவங்களுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கோம், எப்படியாவது சாவடிக்கணும் அவங்கள,
இல்லைனா இவங்களை எப்படியாவது லூஸ் ஆக்கிடணும், இவங்களால தான் நம்ம இந்த மாதிரிலாம் ஆனோம் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து நிறைய உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை செயல்படுத்துறதுக்கு வந்து முற்படுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்னும் போது நம்ம எப்போவுமே அப்படியே மணி அடிச்சுட்டு நம்ம அப்படியே இல்லைன்னா க்ராஸ் போட்டு அப்படியே இருக்கிற ஒரு விஷயம் மட்டுமே இல்லை. முட்டி போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து சில பேரோட எனர்ஜி லைஃப் சோர்ஸஸ் வந்து நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம சிந்தனைகள் வந்து அப்படி தான் வந்து செயலாகுது. இல்லைன்னா நம்மளுக்கு ஏன் வந்து இந்த இதெல்லாம் வருது, நம்மளோட பிரெயின் வந்து எப்போவுமே நல்ல ஒரு இதில் இருக்கும் அப்படின்னா, லைக் சில லேடிஸ் வந்து அந்த மாதிரி வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில ஜென்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அன் அம்ப்ரெல்லா, யூ ஷுட் ஹாவ் அ கேப், யூ ஷுட் ஹாவ் அ ஹேட்டு, ஏதோ ஒன்று வந்து இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் போட்டுக்கிறதையாவது ஒரு வெயிலிங் வந்து போட்டுக்கோங்க, கவரப், ஸோ தட் your head and your body is always together. Don't give your head to somebody else to think, and don't give your body for somebody else to function as such. ரெண்டுமே வந்து உங்களோட இதுதான், அதனால உங்களோட இதுக்குள்ளே நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய நேரங்களில் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸாட்டிக்கான, ரொம்ப அப்பா எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, அவங்க எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டின்னும் போதே அவங்க ஒரு செலஸ்டியலான ஒரு லைஃப்குள்ளே அப்படியே உள்ள அவங்க ஓடி போய் அவங்க பின்னாடி கீழே உழுந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும். அவங்க வண்டி வரும்போதே அது பெரிய BMW, பெரிய ராய்ஸு, என்னமோ ஒரு பெரிய இதிலலாம் அப்படி தான் லாலேருந்து லொல்லேன்னு ஏதோ பேர்லாம் போட்டுன்னு அப்படியே வந்தால் கூட நம்ம அப்படியே சாஷாங்கமாக அது கீழே உழுந்துலாம் ஃபோட்டோ எடுக்கணும், கேமராவில் சுற்றி சுற்றி வரணும்லாம் அவசியமே இல்லை. So that's a different thing that they, and அந்த மாதிரியான மேஜிக்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் an occult practices. நிறையா அந்த அக்கல்ட் ப்ராக்டிஸ் ஜாஸ்தியாகும் போது சில ஸ்கல்ப்டிங் எல்லாம் அப்போ தான் வந்து பண்ணுவாங்க. லைக் டோன்ட் டார்ச்சர் த ஹியூமன் லைஃப், ஆர்கானிக் ஹியூமன் லைஃப். யூ வாண்ட், யூ கேன் மேக் சம் எனி திங் எல்ஸ், லைக் ஏதாவது வேறு ஏதாவது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் ஹவு வி இந்த மாதிரியான நிறைய பொருள்கள் வந்து நம்ம உருவாக்கிட்டோம். லைக் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒரு ஃபார்ம் நம்ம கொடுத்தா மாதிரி. லைக் இது கூட ஒரு உருவம் தான். லைக் எதை வேணால் நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு ஃபார்மேஷனில் நம்ம வந்து அந்த அக்கல்ட் இதை எனர்ஜியை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்குவோம். That's a kind of they say the professional life, devices, studios, அது எல்லாமே தனியாக இருக்கும். அது அந்த ஃபிலிம் சிட்டியோ இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் ரூமோ எதெல்லாம் சொன்னால் அதெல்லாமே தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அன்ஹோலி ப்ராக்டிசஸ் அப்படின்னு சில நேரங்களில் ஒரு விஷயம் வரும். இந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயே எத்திக்கல்னு நம்ம வந்து சொல்லுவோம், மாரல்னு சொல்லுவோம், அன்ஹோலி ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். See, this holy நம்ம சொன்னால் கூட when we have holy, it is the rainbow color Vibgyor. Remember, Vibgyor is the basic. நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நம்மளுடைய அந்த கலர் கான்ஃபிகரேஷனில் நம்ம எத்தனையோ பிளெண்ட் வந்து நம்ம கொண்டு வரலாம். பட் த பேசிக் திங் தட் நீங்கள் இதில் வானமே ஆரஞ்சு கலரில் மாறுது, வானமே ப்ளூ கலரில் மாறுது, வானமே வந்து எல்லோ கலர் சஃபேரா மாறிச்சு. அது வந்து நாட் ஜஸ்ட் த மூன், இது எல்லாமே அப்படியே நம்ம அது எல்லாமே மாறு அப்படி ஆகுதுன்னா அது வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஸ்டைலுக்கு உண்டான ஒரு விஷயம். Don't go throw it open for every general crowd, everybody who has to admire it on the broader screen, on the bigger screen. அதெல்லாம் பார்க்காம எல்லாரையும் வந்து அதுக்குள்ளே உட்படுத்தி அதுக்குள்ளே விஷயங்களில் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம அதை unethical, unholy, because some people might feel so excited about it, so nice about it. Some people அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அறிவோ இல்லைனா தெளிவோ இல்லைன்னா they might get frightened about such things. அது நான் சாதாரணமாக ஸ்கை ப்ளூவாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம், வெள்ளை வெள்ளையர்னு தான் பார்த்துருக்கோம். இது என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரினா ஒரு மாதிரியான ஒரு
கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபியர் ஒன்று அவங்களுக்குள்ளே வந்துடும். அதுக்காக தான் வந்து அதை அன்ஹோலி ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் காட் டசன் நம்மளுக்கு வந்து த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க. ஹோலினஸ், ஓகேவா, அது வந்து ஃபியர் ஆக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்களில் டேஞ்சரில் கொண்டு போய் நம்மளை இருக்காது. அதனால தான் அதெல்லாமே ஈவில் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. when you know that certain things are like this, that is why it has happened like this அப்படின்னா நம்மளுக்கு அது ரீசன் அவுட் ஆயிடுச்சு, ரேஷ்னல் புரிஞ்சிச்சு அப்படின்னா then we will not fear it. இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், அந்த இதை வந்து ஒரு ட்ரெட்ஃபுல்லான ஒரு விஷயம், அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே நம்ம இறந்த பிறகு கூட நம்ம அதை அந்த நேரங்களில் வந்து நம்ம இதாகும். ஸோ அந்த டைம் அந்த நேரம் தெரியல, அவங்க இறந்துட்டாங்க, அந்த 13th BC இருந்தாங்க, அப்போ இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ 23rd BC அவங்க 10 centuries ஹெட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சில பேர் கற்பனையான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இதுக்குள்ளே, ஒரு சர்க்கிள்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு விங்குள்ளேயோ இல்லை ஒரு அந்த மாதிரியான ஒரு வித் அப்பாயின்மெண்ட் ஆர் வித் நெசசிட்டி வித் நீடு, அது அவங்களுடைய இடத்துங்களில் வந்து நம்ம அதுக்குள்ளே ப்ரொவைட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் என்னென்னா, பீயிங் அன் அஃபிஷியல். நம்ம சொல்லக்கூடியது இந்த 4 விஷயம் சொன்னேன்னா, லைக் லெஜிஸ்லேட்டிவ், த எக்ஸிக்யூட்டிவ், the judiciary and the media. The fourth estate is the media or press, okay, that is letting out to the people information. ஸோ இந்த 4 விஷயங்களில் வந்து நம்ம இப்போது இருக்கக்கூடிய சில சிஸ்டம் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்? நம்ம வந்து வெறும் ஓட்டு தானே போட போகிறோம். நம்ம ஒன்றும் கேண்டிடேட் கிடையாது. நம்ம ஒன்றும் எங்கேயும் யாருக்காக இது பண்ணுறது கிடையாது. வி ஜஸ்ட் சப்போர்ட்டட் தெம், அவ்வளோதான். வி வாண்டட் சம் குட் டு ஹேப்பன், அவ்வளோதான். அது இல்லைன்னா வந்து இவங்களை வச்சா நிறைய பேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சில நேரங்களில் ஒரு ஒஃபிஷியலான ஒரு சில சேலஞ்சஸ் கூட வரலாம். இப்போ இதில் என்னென்னா, வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ்? எனி லெஜர்ஸ் எனி டாக்குமெண்ட்ஸ் தட் யூ ரிட்டன், அதை வந்து டாட் ஃபைல், DOC or DOCX, ஓகேவா? ஸோ அந்த எனிதிங் தட் யூ ஆர் கீப்பிங், அப்போ வேர்டு, WPS அந்த மாதிரியான அப்புறம் வீடியோ ஃபைல் கூட டாக்குமெண்ட் தான்வாங்க. AV ஃபைல் கூட எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டான ஒரு விஷயந்தான். எல்லாமே டாக்குமெண்ட் தான். எப்படி வந்து இதை வந்து ஏவி வந்து எப்படி டாக்குமெண்ட் இல்லாமல் போகும்? ஏவி வந்து ஏன் டாக்குமெண்ட் இல்லாமல் போகும்? என்னதில் வரும் அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் .exe அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், .wav அப்படின்னு இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கண்டென்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இல்லை ஆன் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஒரு கேட்ஜெட்டோடு எடுத்து வைக்கப்பட்ட ஒரு சில ஃபைல்ஸு. .docx இப்போ வந்து அது வெறும் பேப்பர் அண்ட் பேனாக்குள்ளே இருக்கிறது தானே, பிரிண்ட் ஃபைல் தானே. அது வந்து இப்போ நான் இமேஜை கூட நான் வந்து டிஜிட்டலில் எடுத்திருக்கேன். வீடியோஸை நம்ம வந்து பேப்பரில் பிரிண்ட் எடுக்க முடியாது. பட் இதில் ஃபோட்டோவாக ஸ்டில்லாக எடுத்திருக்கிற இமேஜை வந்து நான் பிரிண்ட்டாக நான் எடுக்க முடியும். அப்போ அதுவும் தான் டாக் ஃபைலு. அது அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவசியமான இமேஜாக இருந்தால், அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவசியமான ஏவி ஃபைலாக இருந்தால், தென் யூ அட்டாச் வித் தட் அண்ட் தென் யூ கீப் இட் அஸ் அ ரெக்கார்ட், ஆர்கைவ். அப்படிக்குள்ளே அது கொண்டு வரணுன்னா அதுக்குள்ளே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது இன் ப்ராக்ரெஸ், இன் ப்ரொசெஷன், இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எக்ஸிக்யூஷனல் இதில் தான் இருக்குது, சாவடிக்கிறதுக்கு இல்லை. அது இன் ப்ராசஸில் இருக்குது, இன் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம அது எக்ஸிக்யூஷனெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸு. அதனால் அது வந்து அது தனியாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் நான் எடுக்கிறேன். நான் பிறக்கும் போதே நான் வந்து என்னோடய ஆட்டோகிராஃபி வந்து நான் எடுத்துனே வரேன். நான் சாகிற வரைக்கும் வந்து என் ஆட்டோகிராஃபியை வந்து நான் பண்ணினே இருப்பேன். எனக்கு வேறு யாரும் டேரக்டர் தேவையில்லை. நான் தான் என்னோடய இது வாழ்க்கைக்கு டேரக்டர்.
என்னுடைய டயரியில் தான் வந்து டிஐஆர்இ தட்ஸ் அ வேர்ட், என்னுடைய கான்ஷியஸ்னஸில் தான் நான் வந்து என்ன டிராஃப்ட் பண்ணணும். நோபடி எல்ஸ் நீட்ஸ் டு யூனோ வெதர் ஐ நீட் டு பி மோல்டன் லாவா ஆர் மோல்டன் கேக் ஆர் மோல்டன் சட்னி, அதெல்லாம் வந்து நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிறக்கும் போதே சில பேர் வந்து இன்ஹெரண்ட் டேலண்ட்டு இன்பார்ன் ட்ரெய்ட்ஸோடு வந்திருப்பாங்க. லைக் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து சில வகைப்பாடு வந்து அவங்க பை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கும். லைக் பிறக்கும் போது நம்ம அந்த ஃபேமிலியிலே அதில் இல்லாதவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க தே வில் ஹோன் அப் தேர் ஸ்கில்ஸ். நீங்கள் போய் ஸ்கூலில் போட்டிருக்கலாம், இது தானே படிச்சுட்டு வராங்க, இது தானே டெக்ஸ்ட் புக்கில் வருது, இது தானே ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஆளுங்களோட தானே நாங்கள் பழக விட்ருக்குறோம், இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் வருது கிடையாது அப்படின்னா இதெல்லாம் அஃபிஷியலுக்கான விஷயம் கிடையாது. அஃபிஷியல் இஸ் சம்படி ஹூ டஸ் சம்திங் ஃபார் த சொசைட்டி, somebody who is going out for work earning a living அப்படின்னா somebody who is bringing back something to run the family. அப்போ அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதை ஆஃபீஸ் வேலையெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வரீங்க, தூக்கி போட்டுருவாங்க. இதை வீடு நினச்சிங்களா இல்லை என்ன நினச்சிங்க, அந்த மாதிரியான சில கோவம் வரும். அப்புறம் நீ சாப்பாடு தான் பண்ணி வச்சுருக்கிறியா, என்ன குப்பையை எடுத்து கிளறி வச்சுருக்கேன்னு அப்புறம் அது எது வீட்டில் நடக்க வேண்டியதோ அது தூக்கி வெளில விசிலடிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எச்சரிக்கைகளுக்காக நம்ம சொல்கிறோம். அண்ட் வை ஜுடிஷியல், இப்போது நம்ம தேர்ட் ஃபேஸில் கொண்டு போகும்போது பை பீயிங் வைஸ், பை யோர் நாலேஜ், பை யோர் விஸ்டம், என்னதை எதை எங்கே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து அதுக்காக முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்றைக்கி காலையில் நாங்கள் இதுலேருந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு டைரி ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுத்தோம், எங்கள் வீட்டில் தாங்க நாங்கள் முதல்ல போய் இதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் எஃப்ஐஆர் போட்டு வந்தோம், அப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஒழுங்காக நாங்கள் வீட்டில் செய்யலைன்னா டாய்லெட் போகிறது, அப்புறம் வீட்டில் துணி துவைக்கிறது, அப்புறம் வீட்டில் பாத்திரம் கழுவுறது, அப்புறம் வீட்டில் இந்த டைமுக்கு நாங்கள் பெருக்கணுமாங்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் டைனிங் டேபிளில் வந்து இந்த பக்கத்தில் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் கொண்டு போய் எஃப்ஐஆரில் கொடுப்பீங்களா போலீஸ் ஸ்டேஷனில்? அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அப்போது என்னத்துக்காக நம்ம போகிறோம், கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலிங் பூத்தில் போகிறோம். ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுங்க, அதனால நாங்கள் வந்து முதல்ல இதெல்லாம் வந்து நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து அங்கே ஏதோ குழப்பமாக இருக்குது, நாங்களே வந்து அவங்க வேறு மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க, நாங்கள் வேறு மாதிரி பேசின்னு இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆளுங்களுக்கே சரியாக இல்லை. அப்போ என்ன ஆயிருக்கும், இவங்க வந்து அஃபிஷியலாக இருக்கிற நேரங்களில் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நேரங்களில் அஃபிஷியலாக ஏதாவது போய் அங்கே எங்கேயாவது எதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீட்டுக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கங்க, வீட்டுக்குள்ளே கிச்சனில் சமைப்பாங்க, பாத்ரூமில் குளிப்பாங்க, டாய்லெட் போவாங்க, பூஜை ரூமில் பூஜை பண்ணுவாங்க, டைனிங் டேபிள்னா உட்காருவாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, ஹாலுன்னு இருந்தால் வெளிலேருந்து யாராவது வராங்கன்னா உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்க கெஸ்ட்டுங்களை யார் அனுமதிக்கணுமோ அவங்கள மட்டும்தான் உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா வெளியிலேயே கேட்டுக்கு வெளியிலே இருந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே வந்து பேசுகிறோன்னு வெளியிலேயே ஏதாவது ஒரு இடங்களில் பார்த்து பேசி அப்படியே அமுச்சு விட்ருவாங்க. இப்படி தான் இருக்கணும் சாதாரணமாக ஒரு வீடு. வேணா ஒரு சுற்றி எங்கேயாவது ஏதாவது செடியோ மரமோ எதையாவது வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்களோ, எங்கே வாழை மரத்துலேருந்து பலாக்காய் தொங்குதானே பார்த்துன்னு இருப்பீங்க. அந்த மாதிரி அதுக்குண்ட விஷயம் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எதுக்குள்ளே நம்ம வந்து அதை செய்யணும், செயல்பாட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இதை வந்து ஹோமிலி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோமா அப்படின்னா, இந்த நாலாவது ஒரு தன்மை ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த நாலாவது தன்மை வீட்டுக்குள்ளே இல்லாத போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான நம்மளே போய் நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் உட்காந்துட்டு அங்கே தான் பாதுகாப்பாக இருக்கும் போல், நம்ம அதுக்கப்புறமா பொழுது சாஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு, நிறைய பேர் வீடு கட்டி வச்சுட்டு ரோட்டில் போய் உட்காந்து இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அது வேல்யூ ஜாஸ்தியாக, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளுங்களுக்கான வேல்யூ அவ்வளோ இல்லையா. அந்த மாதிரி வந்து சில பேர் தகர டப்பாக்குள்ளேயே தகரம் போட்ட ஷீட்டுங்களுக்குள்ளேயே எவ்வளோ வீடு கட்டினாலும் திரும்பி தகரத்துக்குள்ளே போய் உட்காந்தா தான் அப்புறமா அவங்களுக்கு வீட்டுக்கு பட்டா கொடுத்து அப்புறம் லேண்டுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இப்படி நல்லா சதுரம் மாதிரி போட்டு அவங்க உள்ளே புதைச்சி
அதுக்கப்புறமா உங்கள் பேர்லேயே பட்டா எழுதி இவங்க தான் அதுக்கு உரிமையாளர் அப்படின்ட்டு அப்புறமா அந்த அஸ்திவாரத்தை எழுப்புவாங்க. இதெல்லாம் தெரியாமல் சும்மா சும்மா போய் அந்த தகர டப்பாக்குள்ளேயே போய் உட்காந்து இருக்கக்கூடாது. அதனால் இந்த நடுவில் 4வதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது, இந்த ஜுடிஷியலாக வைஸாக அறிவோடு நம்ம வந்து இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்று ப்ரெஜுடிஸாக இருந்திருப்போம், இன்னொன்று வந்து சப்ஜுடிஸாக இருந்திருப்போம். தேவைக்கு உண்டான அறிவு இல்லாமல் இருக்கிறது சப்ஜுடிஸ். இந்த வயசுக்கு, இந்த யதார்த்தத்துக்கு, இந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு அறிவு வேணும் அப்படின்னும் போது அந்த ஜுடிஷியலாக திங்க் பண்ண முடியாத ஒரு சிலருக்கு சப்ஜுடிஸாக இருக்கும். முன்னாடியே ப்ரீ அசம்ஷன் போட்டுருவாங்க. இவங்க என்ன இருந்தது, அவங்க அப்படி இப்படி இப்படி தான். அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து ஆளுங்க வந்து எப்போ மாறினாலும், ஏன்னா அவங்க ஆண் தரமாக நம்பிட்டாங்க. ஆழமாக அவங்களுக்கு அதிகமாக அடிக்கடி அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும், நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு பெட்டு கட்டிலாம் சில பேர் வாழ்வாங்க. அப்போ அதுலேருந்து வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜுடிஸாக இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரெஜுடிஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்புறமா நாங்கள் சொல்கிறது தாங்க, இதுக்கு மேலே வந்து அடுத்த இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆமாங்க, எங்கேயாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டால் தான் அடுத்தது காமா போட முடியும்வாங்க. சில பேர் இன்னும் ஒரு 2 ஃபுல் ஸ்டாப் போடலாமேங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 3வது கட்டத்தில் வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன வேணும்? டிவி இருக்கா? வீட்டுக்குள்ளே பேப்பரு இல்லைன்னா மேகசினு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? பொழுதுபோக்குறதுக்கு ஏதாவது சில அம்சங்கள் இருக்கா? அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கா? என்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ அந்த ப்ரோக்ராமை ஒழுங்காக பாருங்கள். எது வேணுமோ அதை சேனலில் மாற்றி பாருங்கள். நீங்கள் பே சேனலில் கொடுத்து சேட்டலைட் டிஷ் போட்டுப்பீங்களோ, ஒரு 100-150 டிஷ்ஷு தலைக்கு மேலே போட்டு வச்சுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஏதோ ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷை போட்டிங்கன்னா ஒரு டிஷ்லேருந்து என்ன படம் வருதோ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. சேட்டலைட் சேனலில் போட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன வருதோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே வேணாங்க, யாரோ அரணிஜார் போட்டுன்னு பேசின்னு இருக்கிறாங்க, அப்புறம் இந்த மேலெல்லாம் கோட்டெல்லாம் இல்லாமல் யாரோ இங்கிலீஷ்லேயே பேசுதா, அது மலையாளத்தில் பேசுதா, மலையாளத்தில் பேசினா கூட ஒத்துக்குவாங்க, தெலுங்கில் பேசினா கூட ஒத்துக்குவாங்க. ஏன்னா இந்தியா இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேஃபான இது. வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்திருப்பாங்க, இல்லை உள்நாட்டிலேருந்து பக்கத்து ரூம்லேயே வேறு ஒரு இதில் அவங்க வந்து இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க அங்கேருந்தே ப்ரோக்ராமிங் நடத்துன்னு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து சேனலில் தெரிஞ்சுன்னு இருக்கும். இது வந்து எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? இதை இவங்களுக்கு அதுக்கு நீங்கள் நேராகவே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு பேசியிருக்கலாமேங்க. நீங்கள் எதுக்கு பக்கத்து வீட்டில் போய் உட்கார வச்சுன்னா அவங்கள அங்கேருந்து பேச வச்சுன்னு இருக்கிறீங்க? இந்த மாதிரியான நிறைய, அதாவது ப்ராப்ளம்னு பார்த்தா, கம்ப்ளைண்ட்னு பார்த்தா வெறும்னு மேக்ஸ் கணக்கில் போட தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளமை கொடுத்து இவங்க எந்த காலத்துலேயும் அது பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகும்? மூளை நம்மளுக்கு செதஞ்சு போகிறது, அப்புறம் கருவிலேயே வந்து இறந்து போகிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரங்களில் ஃபேமிலியிலே கூட நிறைய சில சிக்கல்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். என்ன என்டர்டெயின்மெண்ட்டு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விஷயங்களை யோசிக்காமல் சில வேறு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, வெளியில் வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு வாங்க, யாரோடய போய் பேசிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் போய் அங்கே இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அது மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம டைமை வந்து நம்ம கொஞ்சம் எது நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களா, இல்லை நம்மளுக்கு எது பாசிட்டிவான விஷயங்களாக நம்மளுக்கு தோணுதோ அந்த விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு யதார்த்தத்தில் சில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் இருக்கும். இன்னொரு ஒரு இது என்னன்னா, இந்த 4வதாக நம்ம போடக்கூடியது மீடியா, ப்ரெஸ்ஸுங்கிறது. மீடியாவும் ப்ரெஸ்ஸுலேயும் வேலை பார்க்குற நபர்கள் இருப்பாங்க வீட்டில். ஆனால் வந்து மீடியாவில் தான் போய் வேலை பார்க்கணும். மீடியா ஆர்கனைசேஷன்னு சில இடங்கள் இருக்குது, நியூஸ் சோர்ஸஸ்க்கு இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது, ப்ரெஸ்ஸுக்குன்னு வந்து அங்கே இடங்கள் இருக்குது, அங்கே தான் போய் பார்க்கணும். அவங்க வந்து வீட்டுக்குள்ளேருந்தே சேனலில் வந்து கனெக்ட் பண்ணி அங்கே தெரிதான்ட்டு பார்க்குறது வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்க ஆளுங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபைல்ஸ் வந்து எரர் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அஃபிஷியல் அப்படின்னும் போது அஃபிஷியலுக்கு ஒரு பர்சனலான ஒரு லைஃப்பும் இருக்குது, ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பும் இருக்குது. அது ஒரு ஹோமிலி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஹோம் பேஸ்டாக இருக்கக்கூடியது.
அதை வந்து நம்ம ஹோமில் ஃபைலில் போட்டோம்னா சரியாக இருக்குமாங்க. அந்த ஹோம் வந்து கரெக்டாக ஹோம் போய் நம்ம சூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் அவங்க அந்த டாக் வந்து அதுக்குள்ளேயே வைக்கிறதா. இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துனே இருந்தீங்கன்னா அவங்கவுங்க அடுத்த ஆளுங்க உள்ளே வரும்போது அந்த ஹோம் ஓப்பன் பண்ணி இவங்க ஃபைல் தானா அதுன்ட்டு செக் பண்ணி ஆமாங்க இவங்க ஃபைல் தான் அப்படின்ட்டு அப்ரூவ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு நீங்கள் கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணியிருந்துருக்கலாமாங்க. இல்லைனா வெளியிலையாவது எங்கேயாவது வச்சு கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவுக்கு வரக்கூடியது. ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவுக்கு வர்றதை வந்து ப்ரெஸ் மீடியாவை வந்து அவங்களுடைய ஃபோரம்ஸை ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய இதுக்குள்ளே அவங்க பேசி தீர்த்துக்கணுமா இல்லைனா அடுத்து வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க அதை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இது போகுது. இப்போது நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். FAME. பயங்கர ஃபேமஸான பர்சன், பயங்கர பப்ளிக்கான பர்சன் வேறு, பயங்கர ஃபேமஸான பர்சன். எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த ஃபேமில் இருக்கக்கூடியது அந்த ஃபேமிலி. FAMILY. இந்த ஃபேமஸாக இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு ஸ்திரத்தில் ஏதோ ஒரு நல்ல ஒரு இதில் நிலைப்பாட்டில் இருந்தனால தான் அது வந்து ஃபேமிலியாக உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து FAM அப்படின்னு சொல்லுவாங்க. ILY எடுத்துட்டோங்க, FAM தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? FAM சொல்லி பாருங்களேன்னா ஃபார்ம். ஃபேம் அப்படின்னு வராது, ஃபார்ம். அப்போது PHARM அப்படின்னும் போது அந்த ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸுங்கிறது வேறு. மெடிசன்னு, ஃபார்மசி, ஃபார்ம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம். இன்னொரு வார்த்தைகளில் சொல்லும் போது FARM. நீங்கள் ஃபார்மராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. FARM அப்படின்னா இந்த ஆர்கானிக்காக இருக்கக்கூடியது. ப்ரொவிஷன் வாங்குகிறோம், விளைவிக்கக்கூடிய விளையிற விஷயங்கள் தானே. நல்ல ஆகாரம், ஃபுட்டு, நல்ல வீட்டில் வந்து நல்ல சாப்பாடுக்கு உண்டான என்ன வேணுமோ அது வந்து அதிகமாக ஆக்கி நம்ம வந்து வேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது. இந்த எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு நம்ம சர்விங் இதில் நம்ம வைக்கும் போது அவங்கவுங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு செய்யக்கூடிய ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்காங்க. சில ஃபேமிலிஸில் வந்து என்ன பிடிக்குமோ நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிபர்ட்டி கொடுப்பாங்க. சில பேர் வந்து நான் தான் கிச்சனில் நின்றுன்னு இருக்கேன்ல நாள் முழுக்க, உனக்கு என்ன வேணும்னா நான் செய்ய மாட்டேனா, அது எது எங்கே வச்சுருப்பேன் என்னென்ன எப்போ எப்படி யூஸ் பண்ணணுன்னு அது எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த கிச்சனை வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது சில பேர் வீட்டில் வந்து மென்னை சமைக்கிறதே வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க வெளி வேலையிலே நிறைய பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்லேயும் வந்து அவங்க சமைக்கிற நேரம்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. தட்ஸ் வெரி குட் திங். ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் வந்து தே ஆர் அவுட் சைட். வெளியில் நிறைய பேரோட, நிறைய நபர்களோட, நிறைய புழக்கத்தில் நிறைய இருக்கத்தில், இல்லை மேபி ரொம்ப ஜாலியாக அவங்களோட மென்க்கு உண்டான அந்த ஒரு எக்ஸ்ட்ரானியஸ் ஃபேக்டர்ஸோட அவங்க வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க, டயர்டாக இருப்பாங்க. தென் நாங்கள் வந்து சமைச்சு வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை வந்து அவங்க தே மைட் வாண்ட் டு ஹாவ் ஆர் தே மைட் நாட் வாண்ட் டு ஹாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு நேரங்களில் வெறும் இருமலாக இருக்கா, சரி அதை சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் இஞ்சி நல்லா இடித்து போட்டு அது நல்லா கஷாயம் மாதிரி வச்சு அது கொஞ்சம் குடிச்சோன்னா கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் சூதிங்காக இருக்குல்ல. ஆமாம், உடனே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்க. சில பேர் வா நம்மளுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது, உங்கள் தொண்டையெல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் வர தொண்டை தான் ஆகிடப்போதோ அப்படின்ட்டு உடனே டாக்டர்கிட்ட போய் அந்த க்யூவில் உட்கார வச்சு அப்போ அதுக்காக ஒரு விக்ஸ் மாத்திரை வாங்கின்னு வந்து விக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல இருக்குங்க, ஏன் நீங்கள் ஹால்சி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து ஏன்னா அந்த ஃபேமிலி
இவங்களுக்கு உங்களுக்கு தொண்டை நல்லதுதாங்க இருக்குது. அப்புறம் நீங்கள் ஏன் இந்த பொண்ணுக்கு வந்து இல்லை இந்த பையனுக்கு வந்து தொண்டை இப்படி ஆயிடுச்சு, அப்போ எங்களுக்கும் நாங்கள் ஏதாவது மருந்து சாப்பிடணுமா மாத்திரை சாப்பிடணுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு நல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் நல்லா தான் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன, அவங்க வீட்டில் சாப்பிட்டு அப்புறமா அனுப்பிச்சு அதுக்கப்புறமா அதுங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சில டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு வைங்க. அப்போது அந்த நேரங்களில் நம்மளுக்கு வந்து காமெடியெலாம் நம்ம நடத்துறது கிடையாது. அது ஆக்சுவலாக அது வந்து கஷ்டமான ஒரு சில விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், அது வந்து யாருக்கு எது வேணுமோ அது வந்து அவங்க விருப்பப்பட போகிறாங்க. இதோட சேர்க்காத எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ இதே வந்து ப்ரொவிஷன்ஸில் வாங்குகிறோம், நாங்கள் ரைஸே வாங்க மாட்டோங்க, நாங்கள் வெறும்னா வீட் தான் சாப்பிட்றது, ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டாவே போதும், இன்னும் ஒரு கப்பு அரிசி சாப்பிட்டு அதை குழஞ்சிச்சா வெந்துச்சா வேகாமல் அரைவேக்காட்டில் இருக்கிறா, இதுவே ஒரே டென்ஷனாக இருக்குது, அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும். இப்படியெல்லாம் வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த அரிசி குழஞ்சி போயிடுச்சா வெந்துச்சா இல்லை அரைவேக்காட்டில் இருக்குதா இல்லை இன்னும் திரும்ப நான் அரிசி தான் வச்சேன் பார்த்தா சாதம் ஆகும்னு பார்த்தா வெறும்னா அரிசியாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஃபார்மசியில் போய் நம்ம டாக்டருக்கு வெறும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃபார்மசியில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸு அந்த கன்சல்டன்ட்டு அந்த ஃபேமிலி பற்றின நல்லா தெரிஞ்சவங்களுடைய என்ன டயக்னோசிஸ் பண்ணாமல் எந்த டாக்டரும் சும்மா வந்து எழுதி வந்து நீங்கள் போய் எதையாவது ஒன்று காய்கறி கடையில் வாங்குற மாதிரி ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி போங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா என்ன அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா த டாக்டர் இஸ் ஹவ் சம்படின்னா தட்ஸ் அ லைஃப். டாக்டர் ப்ரீஸ்கிரைப்ஸ், ஓகேவா? அந்த ஸ்கிரைபுன்னு நம்ம சொல்லும் போது எப்படி நம்ம ஸ்கிரிப்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்து படங்கள்லாம் எடுக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஒரு லெஜரில் பில்லிங்கில் நான் வந்து ₹1 தான் கணக்கு வரும்னு நினச்சி போட்டுனே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது பக்கத்தில் 1 கோடி இருந்து, அது பக்கத்தில் பார்த்தா $1.5 மில்லியன் இருந்து, இது என்னமோ அது இது அப்படின்னு நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதனால வந்து ரொம்ப நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சில நேரங்களில் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த FAM அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், ஃபா அப்படிங்கிறது ஒரு ஃபீமேலுக்குன்னா கூட நாங்கள் எம்மை வந்து கேபிட்டல் இன்னும் போடணுன்னா கூட இல்லை, வித்தின் ப்ராக்கெட்டாவது நாங்கள் வந்து நாங்கள் லேடிஸ் தான், வி டோன்ட் கன்சிடர் மென் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். FA அப்படின்னு அந்த ஒரு FEMME அப்படிங்கிறது ஒரு லேடிக்கு உண்டான ஒரு விமென் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளமாக இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த MEங்கிறதும் இல்லைந்து அந்த வித்தின் ப்ராக்கெட்ஸுங்கிறதும் வந்து வி கன்சிடர் அட்லீஸ்ட். ஏன்னா பையன்க மட்டும் எங்கேருந்து வந்தாங்க, ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து தானே வந்திருக்காங்க, ஒரு லேடியோட வயிற்றுலேருந்து தானே வந்திருக்காங்க. ஸோ அது வி டோன்ட் மைண்ட் யூனோ, அதெல்லாம் அவங்களெல்லாம் அவ்வளோலாம் நாங்கள் டார்ச்சர்லாம் பண்ணுறது கிடையாது. தென் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். வை? தேர் ஆர் சர்டன் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வேர் தே வில் வாண்ட் டு ஹாவ் த விமென் செப்பரேட். விமென் வந்து செப்பரேட்டாக தான் படிக்கிறதா இருந்தாலும், போயிட்டு வரதா இருந்தாலும், வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருந்தாலும், எல்லா நேரங்கள்லேயும் அந்த விமென்க்கு உண்டான ஸ்பேஸ் தனி. ஸோ இஸ் ஹவ் ஃபார் த மென்க்கும் வந்து வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் தான் நான் சொல்வேன். லைக் யூனோ, பிகாஸ் மென் ஆல்சோ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் ஃப்ரம் மென் ஆர் ஃப்ரம் விமென் ஆஸ் வெல். ஏன்னா அவங்களுடைய சில விஷயங்களில் தே லேர்ன் சம்திங், தே அடாப்ட் சம்திங் ஃப்ரம் அதர். ஏன்னா இப்போ அம்மாவை தான் வயிற்றுக்குள்ளேருந்து வந்தோன்னே அம்மாவையே ஃபாலோ பண்ணே இருந்தால் அந்த அந்த எப்படி இருக்கும், அந்த அப்பாவையே ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் எப்படி இருக்கும்? லைக் இந்த மாம்பழம் மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. லைக் ஹவுனா திஸ் மெமரியில் அந்த குழந்தை வந்திருக்கு, பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, லைக் ஃப்ரம் த ப்ரீவியஸ் லைஃப் த சைல்ட் ஹேஸ் பார்ன். இப்போ நான் ஏன் வந்து ஓமை வந்து சீக்கிசம்லேயோ இல்லைன்னா வந்து இதில் முஸ்லீம் இதுலேயோ இல்லைன்னா கிறிஸ்டின் ஃபேத்லையோ சொல்லலைன்னா, பிகாஸ் அவங்க வந்து அந்த ஃபார்மில் அதிகமாக இது பண்ணுறதில்ல. அவங்க எக்ஸ்ட்ரேனியஸ்
செலஸ்டியல் ஸ்கை, மூன், சன், ஸ்டார்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களில் தான் பார்ப்பாங்க. லைஃப் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி திங், பிகாஸ் அ ட்ரீ ஹேஸ் அ லைஃப், அ பிளான்ட் ஹேஸ் அ லைஃப், an animal has a life, whether you call it a domesticated animal or a wild animal, எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைஃப் எனர்ஜி இருக்குங்கிறத they believe in, they very strongly believe in. So how you say this மாம்பழம் கதை, this ideology, it's a simple ideology I'm saying. This அப்பா அம்மா மட்டும்தான் அந்த குழந்தை மாம்பழத்தை வச்சு சுத்திட்டு வந்துச்சுன்னா உலகத்தை பார்த்தேன்னா அது உள்ளுக்குள்ள இருக்க விஷத்தையும் அந்த மாம்பழம். ஓகே ஓகே, அங்க இருக்க உள்ள போய் ரெக்கார்ட் பண்ணு. எதுக்கு இங்க போய் ரெக்கார்ட் பண்ற? ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். உள்ள ரெக்கார்ட் பண்ணு. அது நான் இன்னொரு என்னன்னா அந்த அந்த மாம்பழமே விஷமாயிடும். ஸ்வீட்டாக இருக்க மாம்பழம் இருக்குது, இனிப்பாக தான் நம்ம சொல்கிறோம் ஸ்வீட்டாக இருக்குன்னு. அதுக்காக இனிப்புள்ள அல்வா, அப்புறம் இது முந்திரி கத்திலி, அந்த இது அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும்ல. சாராக இருக்குது அப்படின்னும் போது கசப்பு, சாரன்னு அப்படின்னும் போது SOURன்னு அது ஒரு கசப்பான ஒரு இதை வந்து நம்ம சொல்லுவோம். அது வந்து விஷமாக இருக்க மாதிரி ஆயிருக்கும், அது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. புளிப்பாக இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா அப்படியே கொமட்டிகிட்டே வரும், வாந்தி எடுப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா வந்து புளிப்பு, ஓகே, சார்னா வந்து புளிப்பு, இது வந்து பிட்டர்னா கசப்பு தான். ஓகே, இது புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பேதி ஆகும், வாமிட் வரும், அப்புறம் மயக்கம் வரும். இது மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு தான் அது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அது சாதாரண ஒரே ஒரு பழம்தான். அதே மாதிரி தான் வாழைப்பழமாக இருந்தாலும், லைக் பனானா தான். Banana you have after food, don't have any juice or any fruit pulp before having food அப்படின்னு. ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும் போது இட் வில் அதை வந்து நம்மளை பவல்ஸுன்னு சொல்லுவோம். பவல்ஸுன்னும் போது என்னென்னா நம்ம டாய்லெட் வேஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இதாகிடும். இப்போ வயிறு அடைச்சி இருக்கிறது, உப்புசமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பயங்கர ஹெவியாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட சில வேஸ்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இதாகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு அது மூலிமா வரக்கூடிய சத்துக்கள் என்ன இருக்கோ அது வந்து நம்ம பாடி அதை இன்டேக் ஆகிக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். பட் பை ஐடியாலஜி வந்து நான் அந்த மாம்பழத்துக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, இது அப்பா அம்மாவே சுற்றின்னு வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால பயங்கர விஷமாயிடுச்சு, இது வந்து உகந்தது கிடையாது அப்படின்னு அதுலேயே கோல்டு அடிச்சுட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடும். ஏன்னா கோல்டு இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் கன்சியூம். ஓகேவா? கோல்டு வந்து சும்மா அப்படி நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நேச்சுரலாக உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அழுகி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். பட் த சீட் வில் ஸ்டில் பி குட். சாம்பார் கட்டியே கிடக்குது, ரொம்ப அழகு, சமையல் நல்லா தான் பண்ணிருக்கேன். பல்ப்போ இல்லை ஸ்கின்னோ பீல் ஆஃப் பண்ணாலும் சரி, அதெல்லாம் தான் அழுகிறதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கும். பட் பிஃபோர் த சீட் கெட்ஸ் அதுவும் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீடை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிடணும். அப்போ நம்ம ஒரு ஃபார்மர், நம்ம ஒரு ஏக்கராக நம்ம வச்சுருக்கணும். வி டோன்ட் ஹவ் டு பி அன் ப்ரொடியூசர் ஆஃப் கல்டிவேபிள் லேண்ட்ஸ் என்னன்னு இல்லை. நம்ம சாப்பிட்டு ஏதோ ஒரு லெமன் போட்டோம், அந்த லெமனோட சீடை இது பண்ணி வச்சிடலாம். இல்லை கீரை ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், அந்த கீரை ரூட்ஸை நம்ம எடுத்து வச்சோன்னா அது ஒரு 4 இலை ஒன்று வரும்னா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கு, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபீலிங்கு. லைக் இன்னும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முழுங்கிட்டு அதை வந்து இல்லாமல் பண்ணல, ஏதோ நம்ம திரும்பவும் அதை கொஞ்சமாவது ஃபுல்லாக உங்கள் வீடு மார்பிளாக இருக்குது, வெட்ரிஃபைட் டைல்ஸாக இருக்குது, கிரானைட்லேயே போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணால் கூட somehow that நீங்கள் ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணதுக்கு யூ ஹாவ் டு கல்டிவேட், அதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணிட்டா அது பெட்டராக இருக்கும். லைக் வாட் யூ டூ வித் த வேஸ்ட். நான் அந்த வேஸ்ட்டும் சொல்கிறேன், மண்ணில் அதோடது தானே, அதுக்கு வந்து அது வேஸ்ட்டாக இருக்காது.
அந்த மண்ணுக்குள்ளேயே அதோட வேஸ்ட்டை நம்ம வச்சோன்னா அதில் வந்து அதை வேண்டிய அதை இதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதில் வேணும் அது வளரணும்னு நினச்சா அந்த சீட் வளரும், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சா அந்த சீடு வளராது. ஓகேவா? திஸ் இஸ் அ சிம்பிள் ட்ரூத் அபவுட் லைஃப். அண்ட் இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக நான் நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கு நான் ஃபேவரபிள் கிடையாது. திஸ் குட் ஃபுட் குட் இதை வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணேன். வை? பிகாஸ் there is something like people who wanted to get married and have children. There were some levels of ரொம்ப செலஸ்டியலாக இருக்கக்கூடியவங்க, நேரம் பப்ளிக் லைஃப்குள்ளே இருக்கவங்களுக்கு they have a different way of bringing up children. அதெல்லாம் வந்து எல்லாரும் டிபேட்டபிளாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் வெரி க்ரூட் அண்ட் வெரி worst of kind of people எல்லாம் இருக்கிறாங்க. லைக் why when you are not அதாவது you might have an excellent relationship with your husband but not that every day you would be sharing I know something like first honeymoon போன இது ஞாபகம் வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ரெஸ்பெக்டு, ஹவ் யூ ஹாவ் டு லவ் த பர்சன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டிக்னிஃபைடான ஒரு நல்ல ஒரு ஸ்டேச்சரில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. பட் ஃபார் சம்படி எல்ஸ் who thinks that நீங்கள் நல்லா வாழ்கிறது பிடிக்காம எப்படியாவது பிரித்து விடணும், எப்படியாவது அவங்க வீட்டில் குழப்பம் உண்டாக்கணும், ஏன்னா அந்த மாதிரி நாசம் பண்ணாதான் அவங்களால வாழ முடியும் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. த கிங்டம், ஏன்னா இந்த கிங்கை சாவடிச்சாதான் அந்த கிங்கு உட்கார முடியும், ஸ்டெப்னியோட தான் உட்கார்ந்து இருப்பான் பரவாயில்லையான்னு நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம். ஏன் நீங்கள் உட்கார்ந்தே இருக்க மாட்டேங்க, எப்போவுமே நின்றுனே யாராவது வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. உங்கள் இந்த கிங்கை சாவடிச்சு தான் இன்னொரு கிங்கு வந்து உட்காரணும் அப்படின்னா அந்த ஆள் வந்து ஸ்டெப்னி எத்தனை ஸ்டெப்னி வச்சுட்டு சுற்றி இருப்பானோ தெரியலையே அப்படின்னு நாங்கள் வந்து கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா யோர் ஹஸ்பண்ட் யோர் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஸ்டேச்சர் இல்லைன்னா யூ கான்ட் பிளேம் அபவுட் சம்படி எல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபார் தட். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப காலம் பிரிஞ்சே இருந்தாங்க, இவங்க கட்டில் சேரவே இல்லை, இவங்க கட்டில் இந்த மாடலில் வாங்கினால்தான் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான சில புத்தி. அண்ட் அதெல்லாம் வந்து ஸ்காலர்லி லெவல், அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை. திஸ் இஸ் ஹவு த ட்ரெடிஷன் இஸ், திஸ் இஸ் ஹவு அந்த மேரேஜ் வந்து செரிமனி வந்து ஒரு கோயிலுக்குள்ளே நடந்துச்சு. கோயிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறேன். இந்த சைடில் மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒரு சில ஆளுங்க வந்திருப்பாங்க, அப்புறம் பெண் வீட்டார் யாராவது இருக்கீங்களா, வீட்டார் தான் கேட்பாங்க. கோயிலுக்குள்ளேருந்து யாராவது வெளில வந்தீங்களான்னு கேட்க மாட்டாங்க, பெண் சைட்லேருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு. இதில் என்னென்னா பெண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் ஃபேமிலியில் அப்ஜெக்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இட் இஸ் ஒன்லி பிட்வீன் த trust and the like of the person, whether they love, they are sincerely committed to the other person. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆக போகிறவங்களுக்கு தான் தெரியணும் whether they can share their life, their can become a life partner or not. இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் ஆகிறதுனால இந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இருக்கவங்க எல்லாம் அவங்களோட லைஃப் பார்ட்னரு, இந்த பொண்ணும் பையனும் சேர்றதுனால இந்த பையன் வீட்டு சைடில் இருக்கவங்கெல்லாம் லைஃப் பார்ட்னருன்னா நிறைய நேரங்களில் சினிஸ்டராக வந்து நிறைய யோசிப்பாங்க. லைக் தே ஹவ் சின்ட், நாங்கள்லாம் ரொம்ப புனிதமானவங்க, நாங்கள்லாம் இந்த கோயிலில் வந்து அஸ்திவாரம் போட்டவங்க, நாங்கள்லாம் வந்து இந்த பக்க சைட்லேருந்து நாங்கள் வந்து ரொம்ப உத்தமர்களாக இருக்கிறதுக்கு எல்லாருமே நடிப்பாங்கங்க. நோபடி வில் சே நாங்கள் வந்து இவ்வளோ மோசமானவங்க, இவ்வளோ கேவலமானவங்க, நாங்கள் வந்து இவ்வளோ குப்பத்தனமான ஆளுங்க நாங்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக தான் நினைப்பாங்க. தட் இஸ் ஹவு லைக் கோயிலில் போகணுன்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தோணும். சில கோயிலில் வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து நாங்கள் கதவை திறந்து வச்சுட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணோம், எப்படி கதவு மூடுன்னு தெரில, சரி இவங்கள்ட்ட வந்து கதவு மூடியே கல்யாணம் பண்ணால் நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து நம்ம கதை மூடிதான் இருக்குது, நம்ம வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது, அதுங்க இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நம்ம சுற்றியே கும்மி அடிச்சுன்னே வந்துன்னு இருக்கலான்ட்டு எங்கெங்கே போய் என்னென்னமோ கணக்கு போட்டுன்னு வேர்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. லைக் கல்யாணம் பண்ணிக்கிறது யார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கங்கிறதுக்கு அவங்க ஒருத்தவங்க வந்து ஆமாங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் கேட்பாங்க, ஆமாங்க இவங்க தெரிஞ்சவங்க தானே, அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க தானே, ஏதோ ஆவி ஏதோ உலகத்துலேருந்து வந்து யாரோ கல்யாணம் பண்ணிட்டு இந்த கோயிலில் படி தாண்டினோடனே அப்படியே மறைஞ்சு கோயிலுக்குள்ளேயே எங்கேயோ போய்
மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம்மா நம்ம. அப்போது இந்த கோயிலை சுற்றி பார்த்து வந்தால் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு யாருக்குமே அருகதில்லைன்னு பையனும் சொல்லுவான். பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்களும் இந்த கோயிலுக்குள்ளே யாருக்குமே இந்த கோயிலில் இந்த அளவில் இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது, நாங்கள் வேண்டிக்க தான் வந்தவங்க, ரொம்ப வேண்டுதலுக்கு நன்றின்ட்டு உத்தமமாக அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணி வெளியேறிட்டு நிறைய மஹால்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, நிறைய கல்யாண மண்டபமெல்லாம் இருக்குது. இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே போய் ஒரு 2 பேர் இது பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பூஜை ரூம்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களே, அவங்க இதில் எல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அதை காமாட்சி விளக்கு தான் வைக்கிறாங்க. குத்துவிளக்கு கூட யாரும் வீட்டில் வைக்கிறது கிடையாது. எதை வைக்கிறீங்களோ, கேண்டில் வைக்கிறீங்களோ, ஏதோ அகர்பத்தி வைக்கிறீங்களோ, எதையோ ஒன்று வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது வந்து இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம வந்து இது போட்டு வைக்கணும், சட்டம் போட்டு நம்ம வந்து வீட்டில் மாட்டி வச்சா தான் வரவும் போகிறவங்கலாம் ஃபோட்டோவோடு வைக்கணுங்க. உங்கள் ஃபேமிலி இவ்வளோ தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பையன் பொண்ணுன்னு. ஏன்னா அதுவே நீங்கள் வந்து எப்போயோ ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்கள் பார்த்தா மாமாவுக்கு மாமா வந்து மாப்பிள்ளை மூஞ்சில் தெரிகிறாரு, அப்புறம் மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு அடுத்த நாத்தனார் வந்து பார்த்தா அது உள்ளே நுழைஞ்சின்னு அது பூந்துன்னு அது தெரியுது. இது என்னங்க ஃபோட்டோ எப்படி எடுத்து கொடுக்குறீங்க? நாமங்க இப்படி தாங்க வந்து நீங்கள் தானே வந்து நாங்கள் ஃபோட்டோ நாங்கள் ஃபேமிலி ஏன்னா கண்ணாடியில் பார்க்குற மூஞ்சும் நீங்கள் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மூஞ்சும் நீங்கள் எப்போவுமே செல்ஃபியில் நீங்கள் எடுத்துனே வந்து யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பூந்து விளையாடுன்னு இருக்கிறாங்களோ அவங்களுடைய மூஞ்சி எல்லாம் வந்து அந்த இதில் வந்து ஃபோட்டோ அப்படியே நம்மளுக்கு அப்படியே காமிக்கும். அதை வந்து நம்ம எப்படி போட்டோ எடுப்போம். ஸோ அதனால தான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட ஃபோட்டோவாக இருந்தால் கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோவாக எடுங்க. டாக்குமெண்ட்லேயே 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கே வந்து நீங்கள் எப்படிலாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. அது ஆட்டோபயோகிராஃபி. அதுக்காக தான் அந்த ஆதார் எல்லாம் வந்தது. நம்ம பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்குறோம், பயோமெட்ரிக் இதே இருக்குது, உங்களோட இடத்த பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆதார் வந்து நம்ம ஏன்னா டிஜிட்டல் லைஃப்குள்ளே போகும்போது அதெல்லாம் நம்ம ஸ்திரப்படுத்தணும். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு யாரும் காரணம் கிடையாது. அப்படி யாராவது காரணக்கர்த்தாக்களாக இருந்திருந்தாங்கன்னா அந்த கர்த்தர் அப்படின்ட்டு அந்த சாப்பாவில் என்னது அந்த ஒரு கிராஸ் வச்சுருப்பாங்க, அவரை நல்லா கட்டி ஆணி அடித்து அவர் மண்டையெல்லாம் பொழுந்து அப்புறம் ஹார்ட்டு லங்கு கிட்னி அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதோ இத்தினூண்டு தான் கட்டியிருந்தாருன்னா அந்த கோமணத்தை கூட உருவி நம்ம வந்து ஃப்ளாகில் பறக்க விட்டுன்னு நம்ம லாம்போகினி நம்ம வந்து BMW நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 ஃப்ளீட்டு அப்படியே எவனோ ஒரு ஆள் எங்கேயோ போய் ஏதோ ஒன்று பண்ண போன அந்த ஆளுக்கு வந்து நம்ம அப்படி போட்டு நம்ம வந்து வைப்போம். நிறைய நேரங்களில் அது பெண்ணாக தான் இருக்கும். அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு ஆண் வந்து முடியெல்லாம் வளர்த்து விட்டுன்னு அப்படி சுற்றி இருப்பார். இதெல்லாம் மீசெல்லாம் இல்லாமல் தாடியெலாம் வச்சுக்காமல் பெண்ணுக்கு வந்து உடைய அந்த அடையாளம் வந்து மறைக்கப்படணும் அப்படின்னு இவன் வந்து பெண்ணோட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து பெண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அதுக்காகவே ஹெல்ப் பண்ண ஆளுங்களை வந்து போட்டு இது பண்ணுறாங்க. அதனால் ரொம்பலாம் ஜெண்டர் சென்சிட்டிவேஷன் தேவையில்லை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பெண்களே பார்க்கணுன்னு விட்டுருங்க, ஆண்களுக்கு இருக்க பிரச்சனையை ஆண்களே பார்த்துப்பாங்கன்னு விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா சில பேர் நல்ல நபர்கள் தோணுவாங்கல்ல, ஒரு வேளை இவங்களாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோன்னாவே அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். உங்களுடைய ஃபைலிங்கை க்ரெடென்ஷியல்ஸு என்னங்கிறத நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அதில் யாருக்கு எதை எப்போ என்ன அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மட்டுமே தனிநபராக முடிவு பண்ணியிருந்தால் தான் உங்களுடைய லைஃப் உங்களோட லைஃபாக இருக்கும். ஓகே.